ஹாய் மக்களே, வாழை மீன் வறுவல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாத்தூள், அரிசி மாவு, குழம்பு மசாலா, கொஞ்சமாக பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். எண்ணெய், பூண்டு தட்டியது, மிளகு ஜீரகப்பொடி வறுத்தது, கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுட்டு, தண்ணி பத்தலாம் தண்ணியும், உப்பு பத்தலாம் உப்பும் நம்ம கரெக்டாக சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பேஸ்ட்டு போடக்கூடாது, பூண்டு மட்டும் தட்டி போட்டாலே போதும். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அந்த மீன் ரொம்ப வாய்வு, அதனால் எண்ணெய் காஞ்சதும் மீனை ஒன்று பின்னாடி ஒரு மீனை நம்ம வச்சு மீனை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மீன் மசாலா சூப்பராக இருக்கும். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் மீன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் பிடிச்சிக்கணும், ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். அதுக்கு தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். அரிசி மாவு கண்டிப்பாக சேருங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். மிளகு ஜீரகப்பொடி இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே போல் வீட்டு குழம்பு மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதுவும் நீங்கள் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மீன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்கும், உள்ள மீனை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சூப்பராக ட்ரை பண்ணுங்கள் மக்களே.